இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் கிராமத்து ஸ்டைலில் பூண்டு சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் காஷ்மீர் சில்லி 3 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். இது காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன். கூடவே 30 பூண்டு கிட்ட நான் உரிச்சு வச்சுருக்கேன். இது நாட்டு பூண்டு. அப்புறம் 3 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாயை எடுத்துகிட்டு நீங்கள் காஷ்மீர் சில்லி மட்டுமே சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம பூண்டுலேயுமே கொஞ்சம் காரம் இருக்கும் நமக்கு. இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானது மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயை லேசாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மிளகாய் நல்லா பொரியட்டும். இப்போ நமக்கு நல்லா மிளகாய் பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம வேறு இதில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே பூண்டு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு புளி, இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. இப்போ பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ரொம்ப கருகிடக்கூடாது, ரொம்ப கலரும் மாறிடக்கூடாது. இந்தளவுக்கு வந்ததும் நமக்கு பூண்டு எடுத்துடுங்க போதும். இப்போ இது கூடயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம இதிலே சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி சாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே உளுந்து, இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இதை இதில் சேர்த்துடுங்க. இப்போ ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி சார், அதை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டளவு சேர்த்துக்குங்க. இப்போ கொதி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு இதில் மாற்றிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.